மாலிக் கபூரின் படையெடுப்பால் மதுரை மாநகரம் வீழ்ந்த பிறகு பாண்டியர்களின் மாபெரும் சாம்ராஜ்யம் அத்தோடு முடிவுக்கு வந்துவிட்டதா? பலருடைய சந்தேகம் இதுதான். ஆனால் உண்மை அதுவல்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட பாண்டியர்களின் வீரம் அத்தனை எளிதில் அழிந்து விடுமா என்ன? மதுரை வீழ்ந்ததும் பாண்டியர்களின் வாரிசுகள் தெற்கு நோக்கி நகர்ந்தார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள செழிப்பான தென்காசியை தங்களின் புதிய தலைநகரமாக உருவாக்கினார்கள். இவர்கள் தென்காசி பாண்டியர்கள் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். 14ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை சுமார் 400 ஆண்டுகள் இவர்கள் தென்காசியை கம்பீரமாக ஆட்சி செய்தார்கள். இதில் பராக்கிரம பாண்டியன் என்ற மாமன்னர் வடக்கே உள்ள காசிக்கு செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கத்தில்தான் தென்காசியிலேயே மாபெரும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கட்டினார். அதன் கோபுரத்தில் வீசும் தென்றல் இன்றும் பாண்டியர்களின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. டெல்லி சுல்தான்களும் விஜயநகர பேரரசும் வந்த பிறகும் கூட தெற்கே தங்களுக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அமைத்து பல நூற்றாண்டுகள் ஆண்ட தென்காசி பாண்டியர்களின் பெருமை பலருக்கும் தெரிவதில்லை. அந்த மாபெரும் பாண்டியர்களின் வாரிசுகள் இன்று எந்த ராஜ அடையாளமும் இல்லாமல் நம்மில் ஒருவராக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மாபெரும் பாண்டியர்களின் இந்த தென்காசி வரலாறு உங்களுக்கு முன்பே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம் தமிழர்களின் உண்மையான வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்ள Pavan4U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.